ஹாய் வெல்கம் பேக் சேனல். நம்ம தான் பார்த்தோம்னா கார் ஃபார் சேல் தாங்க. உண்மையில ரெக்கவர் பண்ண முடியாது. உனக்கு ஜிமெயில் தெரியாது, பாஸ்வேர்டு தெரியாது. அப்போ என்ன பண்ணுறது? பாஸ்வேர்டு தெரியுமா? பாஸ்வேர்டு தெரியுமா? பாஸ்வேர்டு அப்பா ஜிமெயில் பாஸ்வேர்டு தெரிஞ்சா அப்படி எடுத்துட்டு ரெக்கவர் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கார் ஃபார் சேல் போன பாட்டில் நம்ம பார்த்துருப்பீங்க. நம்ம ஒரு காரை வாங்கி திருப்போம். அப்புறம் லாஸ்ட் அவங்களோட பாய் கூட சொல்லாமல் கார் ஓடிட்டு இருக்க போய் வீடியோ முடிஞ்சிருக்கோம். அதுக்கு காரணம் என்ன? வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கே நம்ம நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்ப சோழியை முடிச்சிட்டாங்க. வேறு என்ன பண்ணாங்க? சோழி முடிக்கிறதா இருக்காங்க. வீடியோ ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால தான் இங்கே நிற்கிறதுருக்கேன். திரும்பியும் குப்பையா? டேய், என் கடையை பார்த்தா அவன் குப்பை மாதிரி இருக்கடா. கொடுத்துட்டியாடாப்பா? ஏய் தம்பி, ஏய் நீ வரலோடா. உன்னை வேலை போடுறது வீணாகடா. வேலைக்கு வச்சாலும் வீணாகாதுடா. நான் போகல. ஜம்பே தான் கொடுப்போம். என்ட்டு நம்ம கார் தான் கைஸ். இதுதா ஓகே கைஸ், இது நம்ம கார் தான். இந்த கார் தான் நம்ம போன பாட்டில் ஓடிட்டே நிப்பாட்டியிருப்போம். அப்புறம் போன பாட்டில் உங்களோட பாய்க்கு சொல்லாமல் வீடியோ முடிச்சதுக்கு ரொம்ப சாரி. பிகாஸ் ஸ்டோரேஜ் இல்லை. இதுலேயும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னு நான் வேண்டிக்கங்க. ஓகேவா? வீட்டுக்குள்ள கொண்டு போனால் கரெக்டாக இருக்கும். உடஞ்சக்கூடாது. ஓகே ஓகே டன் தண்ணே போ 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 போ. பிரேக் போட்டனா இல்லையா? இல்லை அடிச்சிருச்சா? பிரேக் அடிச்சிருச்சா என்ன? அடிச்சிருச்சு. பிரேக் அடிச்சிருச்சு கைஸ். அப்போடா பிரேக் அடிச்சிருச்சு. இந்த கார் ஏதாவது நல்லா இருக்கா இல்லையா? கார் எப்படி இருக்கு? டேமேஜ் அதுக்குள்ளே ஆயிடுச்சாடா? அப்போ சரி பண்ணிட்டு வந்தேன். பட் இருந்தாலும் 500 ரூபா தான் இருக்குது. நம்மளால் அது பண்ண முடியாது. சரி பண்ண முடியாது. சரி ஓகே, வாங்க அப்படியே விற்போம். கஸ்டமர் ஸ்டார்ட் அரைவிங் ஆஃப்டர் 8 o'clock தான். வெப்பேஜில் போய் கார் ஃபார் சேல் போட்டுருவோம். ஆட் ஆன் சேல் போட்டுருவோமா? எவ்வளோ போய் 15,000 எங்கேயும் இவ்வளோ வாங்க 15,000 வேஸ்ட்டாக போச்சு. ஸோ நம்ம 20,000 எப்படி வைக்கணும்? 18,000 புட் ஆன் சேல். ஓகே சார், 18,000 போட்டிருக்கேன். ஆமாம், 18,000 போட்டிருக்கேன். நம்ம 18,000 விற்க முடியுமான்னு செக் பண்ணுவோம். ஏன்னா நான் இந்த காருக்காக நான் 15,000 ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்கேன். அது 11,000 கூட விற்காட்டி இது அதுவும் லேட்டஸ்ட் மாடல். அதனால டக்குன்னு யோசிக்காமல் வாங்கிட்டேன். நானும் அதான் பார்த்துட்ருக்கேன். என்ன சொல்லுவாங்க? டேய் 18,000 ரூபா போட்டுக்கண்டா, வாங்கிட்டுடா. வந்து போட வந்துட்டுண்டா. டேய் வந்துட்டு அவனை கடைக்கு கடைக்கு வாங்கடா. அவனா சொல்லிட்டேன். என்னடா வரமாட்டீங்க? டேய் என்ன சேல் போட்டேன்னா இல்லைடா சேலுக்கு? அதுக்குள்ளே நம்ம ஒரு கார் வாங்க முடியாது. இப்போ இருக்க கண்டிஷனுக்கு கார் வாங்க முடியாது. ஸ்பின் எங்கனே பண்ணியிருக்கேன். அது தெரியும் ஸ்பின் பண்ணி 15,000 வேஸ்ட்டாக போச்சு. நான் பார்த்துக்கோங்க. அப்போ எவ்வளோ காசுக்கு நான் அதுக்காக செலவு பண்ணியிருப்பேன். இருங்களே என்னன்னு பார்ப்போம். 1800 2000 இங்கே எப்போ வந்துருக்கு பாருங்க? 2800 எக்ஸ்பென்ஸ் டாலர்னால் பார்த்துக்கோங்க. 3000 ப்ளஸ் 4,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அப்போ கொஞ்சம் கம்மி எக்ஸ்ட்ரா எடுத்துருக்க மாதிரி தான் இருக்குது. இருங்க, 16,000 போட்டுருங்க. எனக்கும் வேணாம் உனக்கும் வேணாம். 16 அவ்வளோ வேணாம். ஆஃபரில் போட்டிருக்கேன் கைஸ். ஆஃபரு பார்த்துக்கோங்க. இதான் வந்து ட்ரிக்கு கைஸ். ஆஃபர் ட்ரிக்கு. யாராவது ஓகேவா? கொஞ்சம் வாய மூடுறா. பேச ஏன் வாய மூடுறியா? அடிச்சிடுண்டா அப்புறம். சரி கைஸ், இப்போ வந்து இருங்க இல்லையா வாங்கடா கடைக்கு தான். அப்போங்கடா நீங்கள் கடைக்கு வர மாதிரி தெரியல. என்ன சொல்லியிருக்கேன்? எவனும் வரல. சரிங்க, வருவாங்க. அப்போ வரணும்னா அது கம்மியாக ரேட்டு போடணும். அவ்வளோ எப்படா போட முடியும்? 15,000 போட்டுருங்கடாடி. எவ்வளோ போட்டு 16,000 போட்டுருங்க போல. ஆமாம் நினைக்கிறேன். 15,000 போட்டுருமா? 15,000 போயிட்டா அப்புறம் எனக்கு என்ன கைஸ் ப்ராஃபிட்டு சொல்லுங்கள்? இவங்களே ரிமூவ் ஃப்ரம் சேல் ஓகே. சேல் போட்டு சேல் ப்ரைஸ் 15,000 இதுக்கும் வாங்கி போங்கடா. 1,000 வாங்கிட்டு 15,000 நான் விற்பேன்டா. போங்கடா. புட்டான் சேல்டா. அவ்வளோதான்டா. போடு. வாங்கலாட்டி கிளம்பிட்டுங்கடா. 15,000 தான் போட்டிருக்கேன். 1000 ரூபா கம்மி பண்ணிட்டு திரும்பியும் இவங்க டென்ஷன் ஆயிருண்டா. கன்ஃபார்மாக வெறியாயிருவேன். வெறி எங்கடா இருக்குது? கடைக்கு யோசனை வர மாட்டாங்களே. ரைட்டாக போய் போலச்சாங்க. நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணுவோம்? தா
கைஸ் நான் வந்து போன பாட்டில் வந்து இந்த ஒரு இடத்துல நம்ம போகணும்னு யோசிச்சுட்டு இருந்திருப்போம். ஸோ அவன் எப்படி கஸ்டமர் சூப்பருக்கு வரமா தெரில, நம்ம அதுக்குள்ளே இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடுவோம். எப்போ என்னடா பண்ண போகிற அப்படின்னு தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து ஜங்கு யார்டு அப்படின்னு நம்ம ஒரு இடம். இந்த இடத்துல அவனை பேசுவோமா இது ஷம்பி பேசுப்பா. யூ ஹேவ் அண்ட் டாக் பண்ண முடியல. டாக் பண்ணுறா டாக் யூ ஹேவ் மெட்டலா மெட்டல் இருக்குமே கண்டிப்பாக இங்கே. சேவிங் ப்ளீஸ் வெயிட். ஓகே இல்லை இதுவும் இரும்பு இல்லை. அப்படியே இந்த கார் எடுத்து உனக்கு கொடுத்துட்டான். அவன் காரை அடுத்த ஐடியா கொடுத்துருவோமா? கொடுக்க முடியலையே, என்ன பண்ணுறது? ப்ளீஸ் நம்ம லாஸ்ட்டாக நான் போன பாட்டில் இங்கே இருந்த மாதிரி என் தம்பி ஃபோனில் இருந்துச்சு, எனக்கு குப்பைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து விற்றோம்னா காசு கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பட் அங்கே விற்கவே இல்லை. சல்சன் ஜம்ப் பண்ணிட்டு வேர் இஸ் த கஸ்டமர்ஸ்ன்னு பார்த்துட்ருக்கேன். கைஸ் பேசாமல் என்ன பண்ணலான்னு இருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரு கிளிக்கு என்ன கிளிக்குன்னா எப்படி விற்க போகிறேன்னு எனக்கே தெரில. இருங்க எனக்கே தெரில என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில, ஒன்றும் தெரியல. க்ளோஸ் பண்ணிட்டு ஆஃபீஸை ஓப்பன் பண்ணுவோமா? க்ளோஸ் இட், ஓப்பன். ஓகே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் அரைவிங் ஆஃப்டர் 8 o'clock போட்டுருக்கு. 8 o'clock வந்து வருவேன் நான், ஏன்னா இன்னும் வர மாட்டேன்னு தெரில. டியூஸ்டே வந்துருக்காங்க, 2வது நாள். நெக்ஸ்ட் டே இது. இந்த காரை வாங்கி தான் விற்கவே முடியாமல் போகுது, விரியாகுது. இந்த காரை தரம் வாங்கிட்டு போகுது சாமி. தமிழ் வாங்கின காசுக்கே போட்டுருமா? அதுக்கும் போட்டாட்டி டென்ஷன் ஆயிடுவேன் கன்ஃபார்மா. வெறும் 1,00,000 போட்டிருக்கேன். ஆமாம் 15 தான் போட்டிருக்கேன். ரிமூவ் ஃப்ரம் சேல் போட்டு ரிமூவ் ஃப்ரம் சேல். ஓகே சேலில் அதாவது 360னா அப்போ இது 81 வந்துச்சா? அப்படின்னா வாயதான் மூடேண்டா 81 வந்துச்சா? அப்போனா 14,081 ஓகே. அப்புறம் கைஸ் வந்து கரெக்டான ரேட்டு எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா கரெக்டான ரேட்டாக தான் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கார் மார்க்கெட்டே ஓப்பனாக இருக்குது. அந்த கார் மார்க்கெட்டு கடைக்கு தான் வாங்கலேன்டா. பகுதிக்கு ஆயிடுச்சா இந்த காருக்கு? ஃபார் சேல் தான் இருக்குது. இருங்களே நான் பேசாமல் என்ன பண்ண போகிறேன்? வந்துட்டான். வாடா. நான் கொடுத்த ரேட்டுக்கு அப்படியே வாங்குறேன்னா வாங்கு, இல்லாட்டி அழுதுடுவேன். பார்த்துக்க நானே பாவத்தை பச்சை குழந்தைக்கு பால் ஊற்றி வளர்த்தான் இந்த மாதிரி தான் இருக்குது. காசு நான் கேட்க கொடுத்தேன்னா உனக்கு செல் பண்ணிடுவேன் அப்படியே. ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம் பேயிங் த சேம் ப்ரைஸ். ஓகே ரைடர் போடா, உங்களுக்கு கேமுக்கு ரேட்டு வேறு கொடுப்பேன். பட் நல்லா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் எனக்கு ஒயிட் ட்ரெஸ் இல்லை, ஏன்னா என் காசு கஷ்டப்பட்டு அப்படியே எடுத்த காசு திரும்பி வந்திருக்கு. ஒரு ப்ராஃபிட் கிடையாது. இட்ஸ் நாட் ப்ராஃபிட். ப்ராஃபிட் பார்க்கணும் திரும்பி நெய்பர்ஹுட் போயிட்டு ஒரு நல்ல இத்து போன காரை வாங்கிட்டு அதை இது பிரம்மாண்டமான பேசிக்கோங்க, விற்றா தான் நமக்கு அது ப்ராஃபிட். சரியா? ஸோ நம்ம இதில் ஒரு ப்ராஃபிட் எடுத்து 20,000 இந்த தடவை ஆக்கிட்டு அப்படி இந்த பாட்டு என் பண்ணலான்னு இருக்கேன். நான் பார்த்துட்ருக்கேன். ஹை டியூடு 6,000 வாங்கிட்டேன். 6,000 சொல்கிறேன், வாங்கிடுவோமா? 6 பார்கெனு லுக்காரு பார்கன் வாங்க முடியும். ஏன் பார்கன் பண்ண முடியல? ஸோ பை பண்ணிடுவோம். காரை எவ்வளோமே காரோட இது காட்ட மாட்டேறாங்க. ஸ்கில் பாயிண்ட் வந்து என்ட்ரி அண்ட் அதுக்குள்ளே பண்ணுற. இருடா தம்பி, இருப்பா தம்பி, ஏன்பா என்ட்ரி அதுக்குள்ளே பண்ணுற? ஓகேங்க. டேய் வெளியே தானே வந்தேன். காரை கிளிக் பண்ணி காருக்கு வந்துட்டு என்ன டேமேஜ் இருக்குது? டேய் புடாடா கொடுப்பி அதுக்கு போகிறோம். பார்த்தீங்களா இல்லைன்னு தெரில. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு எப்பா வருத்தம்ப்பா. என்ன சொல்ல போகிறான் என்ற மாதிரி வெளியாயிருச்சு. தான் இது நியாயமா? மனம் தாங்குமா? அப்படிதான் இருக்கு. பிகாஸ் டேமேஜ் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஸ்கில் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்கேன்டா. நினச்சா டேமேஜ் காரே டேமேஜ் தான். இது வந்து ஒரு தகரடாப்பா. இருப்பு கடையில் இருக்காரு, நான் வச்சுக்கிட்டு வந்தேன் தேவலாமல் பாவிகளா. ரிப்பேர் பண்ணா தம்பி, ரிப்பேர்.
ரிப்பேர் ஆல் பார்ட்ஸ் போ நாசமாக போயிடுச்சு காசு போய் தொலை இது டேமேஜ் என்னது ரூஃப் டேமேஜ் பேக் பம்பர் டேமேஜ் ஃப்ரண்ட் ரைட் டோர் டேமேஜ் ஃப்ரண்ட் இல்லை ரைட் ஃபெண்டர் டேமேஜ் ஃப்ரண்ட் லெஃப்ட் டோர் டேமேஜ் ஃப்ரண்ட் பம்பர் டேமேஜ். இதுக்கு பேசாமல் எனக்கு தகர டப்பாவே வாங்கி கொடுத்துருக்கலாமே டே எனக்கு புரியல. இதுக்கு பேசாமல் எனக்கு தகர டப்பாவே என்ன பழைய இரும்பு கடைக்கு பேரிச்சம்பளத்தே கொடுத்துருக்கலாம். ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் கார் அங்கே தான் இருக்கு தூக்கிட்டு போக மாட்டாங்க. தூக்கிட்டு போனான்னு வச்சுக்கோங்க கைஸ் ஒரே இல்லை ஒன்றுமே இல்லை. ஓகேஸ் பா டாட்டா அப்படின்னு முடிச்சிருக்கேன் நான் வீடியோ சொல்லிட்டேன். இது கைஸ் எங்கடா கடைக்கு தரோம் எப்படா போகிறது இப்போ பாவிங்களா இது இல்லை சங்கிட்டு போன போல கைஸ் நான் வரேங்க எங்கிட்ட போயிட்டுருக்கேன் சரியா. இப்போ மட்டும் கார் மட்டும் இல்லைன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேஸ் பா ஐட்டா இந்த வீடியோ முடிச்சு லைக் பண்ணி இந்த கைஸ் இந்த கேமோட எண்டு ஓகே அவ்வளோதான் அப்படின்னு முடிச்சிருவேன் சொல்லிட்டேன். ஸோ ட்ராவலில் போய் எங்கே போகணும்னா எங்கடா போகணும் கேரவன் போகணும். கேரவன்னு போயாச்சு கேரவனுக்கு எனக்கு கண்ணு தெரியும் ஒன்றும் தெரியல எங்கடா இருக்குது கேரவனு இதாக இருக்குது. இது ஒரு வீடு தகர டாப்பான்னு சொல்லிட்டு இந்தா வீடை பார்த்துக்கேன் கண்ணே தெரியல இதில் வேறு இதுதான் என் வீடு. ஆனால் இப்போ எனக்கு ஒரு நாள் வரும்டா இல்லைங்க வீடு சொல்லுவார் கூட்டிக்கோங்கன்னு ஒன்றும் தெரியுமா சுத்தமாக ரிசல்ட்டு ஏற்று நாசு சாகுன்றாங்க என்னைய. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை பெருசாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன அதில் ஒன்றுமே இல்லை அது. ஸோ அங்கே அப்படி நடந்து வந்து அப்படியே போனால் ட்ராவல் இருக்கும் அதை கொடுத்து ஆஃபீஸ்க்கு வந்துருக்கோம் திரும்பி. ப்ளஸ் ஆஃபீஸ்க்கு வந்து இப்போ இருக்குமா இருக்காதா கொடுத்துருங்களா கார் இருக்கும்லடா கார் இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துக்குங்க. கடை அங்கே இருக்காதுடா என் கார் மட்டும் அங்கே இல்லைனா இப்போ இருக்கு கடை இருக்குது பயந்துட்டாங்க கடை. நான்லாம் எவ்வளோ பெரிய ஆளி. எனக்கு ஒரு டவுட்டு எப்படி நான் இந்த சரி பண்ணுறது டவுட்லேயே இருக்கேன். என்ட்ரு கொடுத்து அப்படியே பேக் ஓகே அப்படியே அங்கிட்டு ஓகே அங்கிட்டு போ ஓகே சுகி பிரேக்கு என் குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணுற ஒரு வேலைக்காரன் வச்சுருக்கேன். பட் எனக்கு வேலைக்காரன் கைஸ் கிடையாது. ஏன்னா அவன் வந்து இல்லை ஃபஸ்ட்டு பிச்சைக்காரனாக இருந்தான் இப்போ வேலைக்காரனாக இருக்கான். அடுத்து யாருக்கு தெரியும் அப்படியே நம்ம கூட இருந்துக்கிட்டு சம்பளத்தில் வாங்கி ஒரு கடை கட்டணும் கட்டுவேன். வெரி டேஞ்சர்ஸ் பண்ணல பை தம்பி. நான் அடிக்க போகிறேன்டாப்பா. சோதனை அவ்வளோ இருக்குது போக மாட்டேங்குது. குதிச்சிரு சாமி குதிச்சிரு ஊய் ரேட்டை ஃபஸ்ட்டு போடுறாருடா. 15,000 இப்போ இருந்துச்சு அப்படியே காசு போயிருக்குன்னா என்ன அர்த்தம் உனக்கு போகணுன்னு அர்த்தம் 700 போட்டுருவோம் சாமி சரிண்டா 800 போட்டால் அவங்க உடனே வாங்கிடுவாங்கடா போங்கடா அங்கிட்ட 800 வாங்க முடியாது. சரிங்க எவ்வளோ காசு போயிருக்குன்னு 7,600னா போங்க கன்ஃபார்மாக 9,000 கம்மியாக போடவே முடியாதுங்க. நான் சொன்ன போகிறோம் 9,000 சொல்ல போகிறோம்னா கம்மியாகவே போடுவோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்மியாக போட்டிருக்கேனே என் மாதிரி பிஸ்னஸ் மேனேஜாக இருக்குது சொல்லி வீடியோ அவன் வெண்டிங் தான் இருக்கா இது தந்துடக்கூடாது இல்லாட்டி பாஷை நம்ம இதில் வீடியோ முடிஞ்சிடும் பார்த்துக்கோங்க. ஆரம்பிச்சா ஒருவேளை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே ஓப்பன் ஆஃபீஸ் ஓகே இதுக்கடுத்து கஸ்டமர்ஸ் அரைவ் ஆவாங்க. கைஸ் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி வரப்போ ஓப்பன் பண்ணணும் கைஸ் அப்போ தான் கைஸ் கரெக்டாக இருக்கும். ஓ ஜிபிடி ஆர்மி தமிழ் என்னடா இது என்னடா இது கைஸ் கடையை காணோம் ஒன்றும் காணோம். கடைக்கு வருவீங்களா மாட்டிங்களாடா. ஸோ எங்கள் கடைக்கு கரெக்டாக நம்ம அதுக்குள்ளே இங்கே எல்லா வேலையும் பார்த்து வந்துடுவோம். சரிங்க ஸோ எனக்கு நம்ம கூட வாங்கினோன்னா தேவலாம் காசு வேஸ்ட்டு தோணுது. இருங்க ஃபஸ்ட்டு இங்கே மெடல் இருக்க பார்த்தா மெடல் இருக்குது. டேக் த மெடல் கரெக்டு
அதை விற்றோம் நான் கொஞ்சம் காசு கொடுக்குங்க கிடைக்குங்க நமக்கு சரியா? அதான் பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் விற்றோம்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே மெட்டல் பாட்டு. அதனால் வந்து இதை விற்றோம்னா பல இரும்பு கடத்தலுக்கு பேச்சம்பளமானு கொடுத்து நமக்கு ஒரு 750 பேச்சம்பளம் கொடுப்பேன். அதனால் நான் பண்ண போகிறோம். அது தேடிட்டு ஒரு இரும்பையும் காணும். சின்ன வட சின்ன போடா போடா 6 கொடுத்துருக்காங்க. 4 இதுக்கு 6 கொடுத்தது பெஸ்ட் தான் கைஸ். ஒன்று 150 ரூபா போல கைஸ். ஒரு இது ஈரமாதிரி. ஓகே சம்பேஷனை போட்டு இனி கஸ்டமர்ஸ் இந்த கடை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம வந்து ரேட் அதிகமாக போட்டால் வரமாட்டாங்க. ஸோ வந்து என்ன பண்ண போகிறோம்னா உள்ளக்க போயிட்டு க்ளோஸ் பண்ணிடுறா ஆஃபீஸ் ஓகேவா? போட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்களேன். வெப்பேஜில் போய் கார் ஃபார் சேல் வந்து நாட் ஆன் சேல் போட்டு ரிமூவ் ஃப்ரம் சேல் கொடுத்துட்டு திரும்பி நான் சேல் புக் பண்ணணும். சேல்னால் நிறையா கொடுக்கூடாது. ஒரு 8400 ஓகே கொடுத்தாச்சா? இப்போ வரணும்னா என்ன பண்ண தெரியுமா? நீங்கள் இனிமேல் இல்லை கொடுத்துட்டு ரிமூவ் ஒரு ஓப்பன் ஆஃபீஸ் முடியும். ஓகே அவ்வளோதான் கைஸ். ஓகேவா? இப்போ வருவாங்க கொஞ்சமாக வருவாங்க. வெயிட் பண்ணுவோமா பேசாமல்? இல்லாட்டி நான் இன்னொரு கார் வாங்க போயிடுவோமா பேசாமல்? ஆமாம் கைஸ் டைம் வேஸ்ட் நம்ம இன்னொரு கார் கூட வாங்கி போட்டுருவோம். எந்த கார் விலைக்கு போதோ போயிடும்ல அதனால். ஓகே அதான் வர டைம் ஒன்றும் வரல. சரி வாங்க ட்ராவல் பண்ணிடுவோம். டைவ் போயிடுவோம் கைஸ். நான் ஒரு நாள் பங்களா ஒன்று வாங்கணுங்க இதே மாதிரி மறந்துடாதீங்க. பங்களா வாங்கியே இருக்கோம். ஏதோ ஒரு இது போன 1969 ஃப்ரெண்டு மாதிரி இருக்குது. தம்பியும் அப்படி தான் இருக்காப்புல. வாங்க பார்ப்போம். 71 2 கூட ஏம்பா 4000 ரூபாய்க்கு வேணுமா அப்படின்னு கேட்குறேன். வாங்கிடுறேன்றேன். என்ன சொல்கிறீங்க? அது வர முடியல. பார்கெயின் பண்ண முடியுமா? நம்மள ஸ்கில் பாயிண்ட் ஒன்று இருக்குது. அதெல்லாம் அன்லாக் பண்ண முடியுமா பார்கெயின்லாம்? ஓகே லேட்டர் வி பாட் ஏ காரு. ஓகே அவ்வளோ டேமேஜ்லாம் அவ்வளோது சூப்பராக தான் கொடுத்துருக்கேன். பையன் நம்ம கடைக்கு அனுப்பி சரி பண்ணிக்கலாம். சொன்னல பிரச்சனையே இல்லை. சரி பண்ணணும். இது இன்னும் சூப்பரான கார் தாங்க ஈஸனா. ஏன்னா இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு இது டேமேஜே இல்லாமல் கொடுக்குறது ரேர் தான். எனக்கு வாங்கிக்கலாம் வச்சுக்கிறேன். விட்டு பண்ண கார் மாதிரி தான் எனக்கு பிடிக்கவே இந்த காரு. கேட்டு வைப்பா உங்களை கொடுப்பா எல்லாம் கொடுக்க மாட்டேன். 2018 கொடுக்க மாட்டேன். போய் சொல்லுங்க போய் ஆஃபீஸுக்கு யாருக்கும்மா ஆஃபீஸ்க்கு போகாத மனிதன் ஊருக்கே ஆஃபீஸ் போகிறவன் புனிதன் நேற்று வரைக்கும் மனிதனப்பா இன்று முதல் நீ புனிதனப்பான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போயிருக்கீங்க. ஸோ வந்து டக்குன்னு நீங்கள் அப்படி பேசுமா உங்களை பேச கூடாது. டக்குன்னு பேசிட்டு டக்குன்னு பண்ணிடணும். இல்லை டென்ஷன் ஆகிடும். இப்போ ஆள் போயிடுச்சு. போடு இது பேக் ரைட் ஃபெண்டரு லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு டோரு. ஃபெண்டர்னா அந்த இதுதான் போல கைஸ். டோர்னா ஓகே. ஃபெண்டர்னா அந்த பின்னாடி டிக்கியோட இதுதானா? அதுதான் ஃபெண்டர் போல கைஸ். ஓகே யூ கேன் ஓப்பன் எ ஸ்கில் ஃபார் ரிப்பேர் ஸ்பீடு. யூ கேன் ஓப்பன் எ ஸ்கில் ஃபார் லோ ரிப்பேர் ஃபேஸ். ஏன் கைஸ் நம்ம ஆக்சுவலி செட்டிங்ஸ் மாற்ற முடியுமா? ஸ்கில்லாம் வருமா? லக்ஸரி கார் தோசி. ஓகே செட்டிங்ஸ் போயிட்டு இருங்க. ஓகே இந்த காரில் வந்துருச்சு. நல்லபடியாக வந்துருச்சு. செட்டிங்ஸ் போய்ட்டு வச்சுருங்க. செட்டிங்ஸ் தான் இல்லை செட்டிங்ஸ் தான் வேணும். அதெல்லாம் இருக்கட்டும். சேவ் பண்ணி வச்சுல. ஓகே இப்போ வந்து ஒன்றுமே இல்லை. கரெக்டாக கிளிக் என்டர் கொடுத்தோன்னு வச்சுங்க. ஓட்டலாம் சல்லு நிமிஷம் ஃபுல் ஸ்பீடில் போகணும். உன் சைடில் ஃபால்ட்டை வச்சுட்டு என்ன பார்த்து முறைக்கிறேன். நான் ஃபுல் ஸ்பீடில் பேச வந்தா ஏன்டா ஓடி ஒளிகிற மிஸ்ஸி பிரச்சனையை லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுற மைக்கேலேசி வண்டியை அடித்து தூக்காமல் ஓட வைக்கிற கேமிங் பாஸ். இப்படிலாம் பாட்டு மட்டும் தான் பண்ண முடியும் சொல்லிட்டு சுத்தத்தில் அப்படி வராது. பி கேர்ஃபுல் எவ்வளோ ஒருத்தர் நிற்கிறான்டா இருக்கும். அப்படியே நிப்பாட்டு நடுவில் நிப்பாட்டு. ஒரு பேர் நிற்கிறாங்க. காற்று வைக்க போயிட்டான். சரி இருங்க போய் தம்பி எவ்வளோ கேட்குறேன். நான் 400 ரூபா போட்டிருக்கேன்.
ஐ நீடு அதெல்லாம் போக முடியாது, போய் சாவு நீ போய். நான் வாங்கினதே எனக்கு அப்புறம் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, சாவு சொல்லுங்க போய் சாவுட நீ போய். ஏன் உங்க கொடுப்பா தம்பி? ஐ வில் டேக் எ மினிட். $. Can you bill the price seems a high bill high. கூடு வெச்சணும் வச்சு தம்பி நீ ஆச்சுடா. அவனை மாதிரி வாங்கடா கடைக்கு. நான் இத்து போனோட வந்து போன மாதிரி இருந்துட்டு நான் மீடியாட்டிக் ஃபெலோ. என்ன கைஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஆஃபீஸ், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். க்ளோஸ் பண்ணிவிட்டு சேலில் போடணும். ஸோ வந்து நம்ம வந்து நிறையலாம் செல்மெண்ட்டில் ஸோ ஒன்றுமே பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்ல. நாட் ஆன் சேல் போட்டுருவோம். சேலை இருக்கா சேலில் போட்டுருவோம். சேலில் போடுவோமா? அப்போ வந்து எவ்வளோ நான் எப்படி ஒரு 6000 போடுவோமா? 6,000 போடுவோம். இல்லைண்ணா அவ்வளோலாம் போட்டால் வாங்க மாட்டாங்க. 5500 5500 அவ்வளோ 60 போட்டுக்குவோம். நான் வந்து ப்ரோ பிளேயர் கைஸ், கொஞ்சம் அப்படி தான் கொஞ்சம் அப்படி இப்படி ஏற்று நம்ம கரெக்டாக நமக்கு யூஸ் போவோம். ஸோ பி ஹாப்பி. நீங்கள் எப்படியோ நம்ம ஓரளவுக்காச்சு விற்கணும். வாங்க ஒரு 4 கஸ்டமர் வர சொல்லுங்கடா. டி வர சொல்லுங்கடா. கடைக்கு நடுக்கடலில் போட்டிருக்கேன், நடுக்கடலில் போட்டிருக்கேன், நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமான்னு சொல்லி அங்கே போய் கடைக்கு போய் வாங்கிறேன். கார் வாங்கிக்கிறா. டி சரி போய் சொல்லு. கார் வாங்க சொன்னால் எனக்கு மூஞ்சியே பார்த்துட்டு இருப்பேன். நான் சென்ஸ் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் அந்த கார் காரு இடியாட்டிக் ஃபெல்லோ நான் கண்டிப்பாக அவுட் அப்படின்னு திட்டுறேன் சனியாவே. நான் யார்? கேமிங் பாஸ் தமிழ். டோன்ட் ஃபர்கட் தட். ஓகேவா? இன்னைக்கு மறந்துக்கூடாது டீஸ். அதெல்லாம் நம்ம இங்கே இரும்பு இரும்பு கடைக்கு டி பேச்சு நோட் பண்ணி பார்த்தோன்னா ஒரு 150 கொடுத்துருக்கேன். சூப்பர். எனிபடி இன் கடை ஒருத்தனா ஒன்றுமே இல்லை. அவன் பார்த்துட்டு இருக்கேன், தெரிவிட்டே இருக்கேன். கடையில் ஒருத்தனை வச்சுருக்கேன் கடையில். இல்லைடா டேடி அவ்வளோ நாங்கள் காசுலாம் கூடலாம் போடா. 5000 ரூபானா 4500 அதை டேடி எனக்கு புரியல. பழைய பண்ண ஒன்றும் வரமாட்டேன் கடைக்கு. புரியலையே. இருங்க ஒரு க்ளோஸு ஒரு ஓப்பன். ஓகேவா? அப்படியே கடையை விட்டு போயிடுவாருங்க. எப்படி நாய் வர டைம் ஆகும். நம்ம வந்து அது ரொம்ப வாங்கிட்டு அப்படியே கடையில் வந்தோன்னா விற்றுட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கேன். அதுவும் இல்லை பார்த்துட்ருக்கேன். இருங்க ட்ரெயினில் போய்ட்டு நேபிள் போயிடுவோம். ஒரு கார் வாங்கலான்னு பார்த்துட்ருக்கேன். நான் பார்த்துட்ருக்கேன் முடியல. ஸோ வாங்க டக்குன்னு ஸ்டோரேஜ் எல்லாம் ஃபுல்லாக போகுது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் டக்குன்னு காரை வாங்கடா. ஜம்ப் பேஸ்ட் தானே போடுறா. ஜம்ப் போட மாட்டேன். போட நாசமாக பண்ணுவானே. ஜம்ப் பண்ண சொன்னேன். என்ன பண்ணுவானே போடா ஒழுங்காக தான். சரி அட்லீஸ்ட்டு பாருங்க நான் நகரவும் மாட்டேன். நகரம்னு சொல்லிட்டு நகரவும் மாட்டேன். நகரான்னு சொல்லிட்டு நகர்றேன். இன்னும் அத்துமா போடுவேன். பாருங்க முடியாதா? அப்போ போய் சாவு நீங்கள். அப்போ ஆர்சி அப்படின்னு என்னங்க எனக்கு தெரியல. அங்கே ஒரு நெய்பர்ஹுட் இருக்காங்க, அங்கேயும் போய் பார்த்துட்டு பாருங்க. எனக்கு ஒரு லேட்டஸ்ட் மாடல் ஒரு 2023 இந்த மாதிரி மாடலை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் தம்பி. நல்லா இருப்பேன். இல்லாட்டி நாசமாக போயிடுறா. கொடுத்துட்றா. தாத்தா கொடுத்து தான் நினைக்கிறேன். அடப்பா தாத்தா கூடா எப்படி விரியாகுது விரியாகுது. ஒரு இத்து போன டகர டப்பா மாதிரி ஒரு கார் இருக்குது. ஏதாச்சும் கொடுத்த தாத்தா 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 கார் கொடு எனக்கு கம்மியான ரேஸ்க்கு கார் கொடுத்துட்டாரா. டேய் கொடுத்துட்டாரா. காரணம் பேசல. அப்புறம் என்ன அது ரிப்பேரில் இருக்கு. ஒய் போடு வேற லெவலு கைஸ். டேட்டி அதை எப்படி எப்படின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது கைஸ். அதான் பிரச்சனை. அதான் ஓகே. இதுங்க இப்போ என்னன்னா பாலிஷ் பண்ணிடலாம் சொன்னல கைஸ். டேமேஜ் இவ்வளோ கம்மியாக தான் கைஸ். டேமேஜ் இருக்க ரொம்ப கம்மியாக டேமேஜ் கைஸ். அப்படியே எடுத்து கடையில் விட்டுருவோம் கைஸ். கடைக்கு விடு பார்சல் கார்னு கார் போட்டாச்சு. தம்பி எங்கே கைஸ் இப்போ தான் விற்றேன். எனக்கு விற்றோன்னே எங்கே ஓடிடுறாங்க கைஸ். எனக்கு அதான் பயமாக இருக்குது கைஸ். ஏன் விலங்கு இருக்குமோ எல்லாமே அன்னுப்போடுவா தான் வாங்கிட்டு இருக்கோம். போலீஸ் வந்து கேமில் வந்து காசை பிடிச்சி 2 சைடு நானா அப்புறம் வாய்க்காச்சும் பண்ணி பார்த்துங்க வச்சு நாசமாக போனோமே. ஏன்டா அப்படி பண்ணுறீங்களா?
எங்கள் ஆஃபீஸ்க்கு போமா வேணாமா? எங்கள் ஆஃபீஸ்க்கு போய் அந்த அதை போய் ரிப்பேர் பண்ண சொல்லிடுவாங்க. ரிப்பேர் பண்ண சொல்லிட்டோன்னு வச்சுங்க, அவன் ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னா ரிப்பேர் பண்ண நேரத்தை நம்ம டக்குன்னு அங்கே போய் பண்ணிடுறாங்க. இது எவ்வளோ நிற்கல ஒன்றும் இல்லையா? ஆமாம், நைட்டு நான் அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்களா? நம்மளே வீட்டுக்கு போக சொல்கிறாங்க, நான் அவன் வீட்டுக்கு போக மாட்டாங்களா? அவங்க வீட்டுக்கு போக அப்புறமா கேரவன் போட்டு கேரவன் அண்ட் தூங்குவேன். உடனே போய் நடந்து போய் தூங்க வேண்டியதானே? அதையும் ட்ராவல்லாம் கட்டுறது பண்ண மாட்டாங்கன்னா, ஆனால் நான் தூங்க நான் தான் போயிடணுமா? என்ன சொல்கிறேன்னு தெரியல. நீ என்னடா கவுத்து வந்துருக்கு தூங்குவான். 5000 ரூபா நாசமாக போயிடுச்சு இன்னைக்கு. காசு இங்கே இப்போ இல்லைடா, இருங்க கைஸ். நெக்ஸ்ட் டே ஓடிங்க வேமா. ஏய் வாயதான் மூடண்டா, ஏன்டா வாசல்? நீ சும்மா தானே வெட்டி தானே உட்காந்துருக்க? வாசல் கொடுத்துட்டு இருக்கேன், எனக்கு தெரியுதுல. ஓகே, ஆஃபீஸ் போய் 3 அளவுக்கு எல்லாத்தையும் விற்போம். இந்த சரி இருங்க தம்பி, என்ன போடா என்றா என்னது காசு போட்டிருக்கேன். $90 எவ்வளோ கிராம் வாங்கணும்? 4000 தானே வாங்கணும். 1000 ரூபா கூடடா போகக்கூடாது. என்ன பண்ணுறது? இருங்க கொஞ்சம் ஏடிஎம் பண்ணிப்பா தம்பி வரட்டும். ஓகே, மனசு வரல கைஸ். என்ன பண்ணுறது? விற்றுருவோம் பேசாமல். வாங்க விற்றுருவோம், வேறு வழி இல்லை தம்பி. கொஞ்சமாச்சும் கிடையாது, கொஞ்சமாச்சும் பாருங்கடா. அப்படியே ஸ்கில் ஃபார் பார்வேன். ஸ்கில் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு கேட்டுருக்கேன் நான். லேட்டர் பையில் போயிட்டு ஸ்கில் ஃப்ரீ ஆச்சுன்னா ஏன் ஒன்று. ஓகே, சொன்னாங்க ஒன்றும் கிடைக்கல. ஃப்ரீயில் வந்து பார்ப்போம். ஃப்ரீ மணி ஏன் 15,000 மணி. ஃப்ரீ ஆர்ஸ் ஏன் 1 hours. அதான் புதுசாக கொண்டு வரீங்க. இதெல்லாம் ஓவரால் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க மாட்டீங்க. அப்போ சூடுன்னு கொடுக்க மாட்டாங்க நமக்கு. முடியும் கார் மணி அண்ட் ஆர்சி இதான் கேஸ் தேவையில்லை எனக்கு. நான் வந்து அப்டேட் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கேன். இப்போதான் வரதான் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சேல் போட்டுருவாங்க. கூட பேசிகிட்டு இருக்கிறது சேல் விட ஸ்கில் கிடைக்கும். பார்கென்லாம் பண்ணலாம் நம்ம அடுத்து. பார்கென் பண்ண சொன்ன விஷயம் இப்போலாம் பண்ணிடுறாங்க. இது வந்து எல்லாம் எதுவாக தான் எல்லாமே பண்ணிடலாம். நம்ம மாட்டு பண்ணலாம். சூப்பராக க்ளீன் பண்ணுவாங்க. கால் பச்சு இதான் நான் இப்படி பண்ணிவிட்டு வா, கூப்பிட்றா தம்பி. நான் அதுக்குள்ளே வர வழி பண்ணிட்டு வந்துடுறேன். கவனத்தாவில் நம்ம வந்து அதுக்குள்ளே சரி அங்கே இது ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான்ல, அந்த கேப்பில் நம்ம மேட்ச் பண்ணுவோம். சொன்னதுடா என் ஸ்கில்லே எப்படா அப்டேட் பண்ணுறதுன்னு தான் தெரியல. ஓப்பன் இது என்ன? ஆக்ஷன் இஸ் ஓப்பன். செட்டிங்ஸை போய்ட்டு யூஸ் பண்ணலாம். செட்டிங்ஸ் ஆடியோ கண்ட்ரோல்ஸ், கிராஃபிக்ஸ், லாங்குவேஜ் இருக்கா. கிராஃபிக்ஸ் தேவையில்ல, ஆடியோவும் தேவையில்ல. இது என்னது? ரிசீவ் என்னடா கைஸ், நமக்கு சோதனை என்னடா அது? சபா சபா அப்படி போமா. போய் கரெக்டாக போயிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக தான் புரோட்டாவாக இருக்கும். தான் மண்டபத்தில் சாணம் ஆயிரும். போச்சுதான் சொல்லி முடிச்சா நமக்கு. கரெக்டாக விடு, கரெக்டாக தேவி காசு கார் விற்கணும்டா, இடிச்சாமல் போடா. பிரேக் 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 போ. பிரேக் 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 என்னாச்சு? ஜஸ்ட் மிஸ்ஸு. தமிழ் சொல்லி தந்தது மனிதத்தின் தப்பிச்சாச்சு. ஓகே இப்போதைக்கு தான் இருக்குது காசு. நான் அதுதான் ஆட்டம் பார்த்துட்ருக்கேன். முடியல 10 நாள் விற்றுட வேண்டியதா? ஆமாம் சரி போட்டு 10 பச்சக் பச்சக் பச்சக். ஓகே சொல்லி கொடுத்துட்டு ரீஎன்ட்டு கொடுத்துருவோம். ஓகே நம்ம போட்டாச்சு காரை.
இந்த இருங்க மச்சி முடிச்சிடுறேன் மச்சி. நோய்ஸ் வந்து வித்துட்டு நான் அப்படியே வீடியோ முடிச்சிடா. அதெல்லாம் பார்த்துட்டு விற்க முடியலடா. அதான் பார்த்து வரமாட்டேன்டா அவனும். நோய்ஸ் நம்ம அதுக்குள்ள நம்ம இங்கே வாடி ரேடியோ யூஸ் பண்ண தேவையில்ல. ஸ்கில் பாயிண்டில் போயிட்டு தேட முடியுமா என்ன? எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிடுவோமா வண்டி ஆஃபீஸா? ஆமாம் ஓப்பன். ஓகே ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணா நான் வந்து சும்மா கார் மார்க்கெட்டு சும்மா ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். நெய்பர்ஹுட் போய் பார்த்துட்டு கார் மார்க்கெட் போவோம். சொல்லி வைக்கணும் பார்ப்போம். அதை வீடியோ முடிச்சிடுவோம். கார் மார்க்கெட் போவோம் வருங்க. ஓப்பன்லேயே இல்லை கைஸ் கார் மார்க்கெட். வாங்க ஆக்ஷன் ஒன்று கூப்பிட்டு போகிறேன். ஆக்ஷன் ஓகேவா? ஆக்ஷன் தான் இருக்குது. அதுவும் போயாச்சு. இந்த கேம் இப்போ நல்ல விஷயம் என்னன்னா எங்கே போனால் நம்ம காசு இது மிச்சம் தான். அதனால் இது வந்து ஏறத்து எடுக்கிறது இந்த கேம் கைஸ். நம்ம வந்து சும்மா எழுதி போய் உட்காந்து ஏழந்து எடுப்போம். பப்ளிக் பர்ச்சேஸ் டெய்லி டிக்கெட்டா? டிக்கெட்லாம் போட முடியாது சாமி. 300 ரூபாவா? நோ தேங்க்ஸ் 300 ரூபா கைஸ். 300 ரூபா வாய்ப்பு இல்லை கைஸ். மாட்டேன் திரும்ப ஆஃபீஸ்க்கே போயிடுவோம். இந்த ஆஃபீஸில் இருப்பாங்க ஆள் இருக்கணும் சொல்லிட்டேன். இருக்கான். வேமா போ 10,000 வாங்கண்ணா. அது போய் சாப்பிடா வந்து நீ போய் அப்படியே கேட்குறாங்களா? காசு அப்படியே கேட்குறாங்களா? உனக்கு வேந்தனா என்ன கேட்குறேன் என் காசு? ஆமாம் இது திஸ் இஸ் ஃபேர் ப்ரைஸ் ஐ வில் பை இட். ஓகே ஆமாம் அப்படியே கேட்குறாங்க. நான் கம்மியான காசு தான் இருக்கேன்டா கூட. அப்போ நீ கம்மியாக அப்போ ரேட்டு கம்மியாக போட்ட போல. உன் கார் உட்காந்து காசு வச்சு தான் போச்சு. ஸோ கேஸ் நம்ம வந்து இப்போதைக்கு கார் நான் வைக்க வந்துட்டுருக்கேன். என் கார் எவ்வளோ கம்மியாக கேட்டுருக்கேன்? 7,000 கேட்டுருக்கேன் கேஸ். ஸோ கேஸ் நான் அப்புறமா பார்க்க லைக் சொல்லி பாருங்க. ஓகே பாய் டாட்டா.